கிருஷ்ணா. ஸோ இப்போ நம்ம இங்க இருக்கிறது சோமநாதேஸ்வரர். சோமநாதேஸ்வரரோட ஆலயத்துல இருக்கோம் நம்ம. இந்த இடத்துக்கு புராண பெயர் வந்து என்னன்னா பிரபாஷ கஷேத்திரம் அப்படின்னு பேரு. இந்த பிரபாஷ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒளின்னு அர்த்தம், அதாவது ஒளி பொருந்திய இடம் அப்படின்னு அர்த்தம். இது துவாரகையோட எல்லையில சௌராஷ்டிர தேசத்தோட எல்லையில இருக்க உள்ள இது சௌராஷ்டிர ரீஜன். இந்த இடம் எல்லாமே சௌராஷ்டிர இடம். ஸோ இந்த இடத்துல சோம்நாத் ஏன் வந்தார்? சோமநாத்னா நம்ம பழக்கப்பட்ட வார்த்தை சோமநாத. சோம அப்படின்னா சந்திரனை குறிக்கக்கூடிய பெயர், நாத அப்படின்னா ஈஸ்வர எஜமானர் அப்படின்ட்டு. இந்த சிவபெருமான் சந்திரனுக்கு வரம் கொடுத்தார், சந்திரனோட சாபத்தை போக்குனார். ஸோ அதனால சந்திரன் வழிபட்டதால இவருக்கு சோமநாதேஸ்வரர் அப்படின்னு பேரு. சந்திரனுக்கு என்ன சாபம் அப்படின்னா சந்திரனுக்கு மொத்தம் 27 மனைவியர். யாரோட பொண்ணுங்க அவங்க 27 பேரும் அப்படின்னா ஒருத்தரோட பொண்ணுங்க தக்ஷ பிரஜாபதி. தக்ஷன் தெரியும் நமக்கு, தக்ஷ யாருன்ட்டு, பார்வதியோட அப்பாவும் கூட அவர். ஸோ எஸ், தாக்ஷாயணி. ஸோ சதி தேவி, ஆக்சுவலா அவங்களோட பேர் சதி. ஸோ தக்ஷன் வந்து 27 பொண்களையும் சந்திரனுக்கே கட்டி கொடுக்குறார். சந்திரன் என்ன பண்றாருன்னா அந்த 27 பேர்ல 27 பேர் தான் நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச. எஸ், ரோகிணி அப்படிங்கிற நட்சத்திரத்துல மட்டும் ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பார், ரொம்ப பற்றுதலோட இருக்கார். மற்ற பெண்கள் எல்லாரும் கொஞ்சம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்பா கிட்ட, அப்பா அவர் எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறார், ரோகிணிக்கு மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே சொல்றார். அப்புறம் தக்ஷனும் வந்து ஒரு தந்தைங்கிற முறையில கண்டிக்கிறார், அப்படி பண்ணாத, எல்லா பொண்களும் ஈக்குவலா பாரு, எல்லாரையும் ஒரே நேரத்துல தானே உனக்கு கட்டி கொடுத்து, எல்லாரும் என்னோட பொண்கள் தானே எல்லாமே சொல்றார். பட் ஸ்டில் சந்திரனுக்கு வந்து அது வரல, ரோகிணி மேல மட்டும் ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் இருக்கு. பொறுத்து பார்த்து தக்ஷன் என்ன பண்றாரு, சபிச்சுடுறாரு. அவர் உன் அழகுனாலதானே இவ்வளவு பண்ற, நீ உனக்கு அழகே போயிடும், உன்னோட பிரகாசம் உன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிற. ஸோ கம்ப்ளீட்டா டார்க் ஆயிடுறார் சந்திரன். சந்திரன் வெள்ளையா இருந்தாலும் அழகு, டார்க்கா இருந்தா கிடையாது இல்லையா? ஸோ ரொம்ப கவலையோட இருக்கும்போது இந்த பிரபாஷப்பட்டினத்துக்கு வர்றார். பிரம்மதேவனோட ஆலோசனைப்படி இந்த பிரபாஷப்பட்டினத்துக்கு வர்றார். வந்து சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி இங்க வணங்குறார். ஸோ சிவபெருமான் ஆசுதோஷா அப்படிங்கிற பேர் உண்டு சிவபெருமானுக்கு. ஆசுதோஷா அப்படின்னா எளிதில் திருப்தி அடைகிறவர் அப்படின்னு அர்த்தம், ஆசுதோஷ. சோ எளிதில் திருப்தி அடைகிறவர். ஸோ சந்திரனுக்கு வேண்டிய விஷயத்த கொடுத்துட்றார், உங்களோட அழகு உன்னோட பிரகாசம் மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றார். ஸோ அதனால சந்திரன் பிரதிஷ்டை பண்ணி சந்திரன் வழிபட்ட சிவபெருமான்ங்கிறதால சோமநாதேஸ்வர அப்படிங்கிற பேர். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோயில் இப்ப இருக்கிற கோயில் வந்து சுதந்திரம், இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முதல்ல சுதந்திர இந்தியாவோட முதல் ப்ராஜெக்ட் சோம்நாத் ப்ராஜெக்ட். இந்தியா 1947 சுதந்திரம் வாங்குறோம் இல்லையா? ஸோ வல்லபாய் பட்டேல் அவர் இந்தியா வந்து அப்போ வந்து அரசியல் மீன்ஸ் வரலாறு தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கலாம், வேற நிறைய துண்டுகளை பிரிஞ்சிருந்தது. இந்த ஏரியாவோட தலைநகரம் வந்து என்னவா இருந்ததுன்னா ஜுனாகத். நம்ம வரும்போது தாண்டி வந்தோம் ஒரு ஊர், அந்த ஊரோட ராஜா தான் இங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் இந்த இடத்த பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த ஏரியா வந்து சௌராஷ்டிர பட்டினத்தை பாகிஸ்தானோட சேர்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ மக்கள் இந்தியாவோட இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணார், அந்த ராஜா மட்டும் கடல் வழியா தப்பிச்சு பாகிஸ்தான் போயிட்டார். ஸோ இந்த இடம் இந்தியாவோட சேரணுங்கிறதுக்காக வல்லபாய் பட்டேல் வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்து முதல்ல பாக்குறார், இந்த சோமநாதரோட ஆலயத்தை எடுத்து கட்டணும். அப்போ இடிபாடுகள்ல தான் இருந்தது. ஸோ எடுத்து கட்டின 1951 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. முதல்ல சோம்நாத் ட்ரஸ்ட் பண்ணார். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் போயிட்டே தான் இருக்கு. எஸ், நிறைய பண்ணிருக்காங்க, அவங்க தான் பண்றாங்க. இந்த கோயில் 4 யுகங்கள்லயுமே இருந்தது. சந்திரன் முதல்ல கோல்டன் தங்கத்துல இந்த கோயில் கட்டினார். அதுக்கு அடுத்து திரேதா யுகத்துல ராவணன் வெள்ளியில கட்டினார். யாரு? எஸ், அவர் சிவபக்தன். ராவணன் ஒரு சிவபக்தன். அதுக்கு அடுத்து துவாபர யுகம். துவாபர யுகத்துல கிருஷ்ணர் துவாரகையில ரொம்ப பக்கத்துலதான் இருக்காரு. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது அது பக்கம் தான். ஸோ துவாரகையில இருந்து இங்க சந்தன மரத்தால சிவனுக்கு இங்க கோயில் கட்டினார். அதுக்கடுத்து இப்ப கலியுகத்துல விக்ரமாதித்ய மகாராஜா கல்லால கட்டினார். ஸோ அதுக்கப்புறம் முகலாயர்களோட ஆதிக்கத்தினாலையும் தாக்கத்தினாலையும் எத்தனை முறை இடிக்கப்பட்டது வரலாறுல? ரொம்ப 17 முறை. முகமது கஜினி மறுபடியும். ஏன் அப்படின்னா இங்க சிவபெருமானுக்கு பூஜைக்கு தண்ணி, ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர், நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கான தண்ணி எங்க இருந்து வருதுன்னா ஹரித்வார்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்களாம் டெய்லியும். ஸோ விளக்கேத்துறதுக்கு, சேவை பண்றதுக்கு, நடனம் ஆடுறதுக்கு 350 மகளிர் இருப்பாங்க இங்க. ஸோ ஐ மீன்
பெரிய அப்புலண்டான ஒரு பெரிய ஐஸ்வர்யம் மிக்க ஒரு ஊரா இருந்தது, கோயிலா இருந்தது. தங்கத்துல கோயில், வெள்ளியில கோயிலுங்கிறப்போ யோசிங்க. சோ அதுக்காக மறுபடி அதுவும் இல்லாம இந்த சிவலிங்கம் தரையில இல்லாம ஆகாயத்துல மிதந்துட்டு இருந்ததா சொல்லுவாங்க. இப்ப இல்ல, அவர் முஸ்லிம்கள் உடைச்சிட்டாங்க அவங்கெல்லாம். சோ அதுக்கப்புறம் மறுபடி கட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்களும். சோ 17 முறை படையெடுக்கும் போது மறுபடி கட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க, கோயிலை விட்டுறல. பக்தர்கள் இந்தியர்கள் விடவே இல்லை. சோ அதுக்கப்புறம் இங்க போகும்போது ஒரு கோயில் இருக்கும், பழைய கோயில், அகல்யாபாய் கட்டின கோயில், அவங்களோட சிலை அது இருக்கு. அகல்யாபாய் அம்மா அம்மா அவங்க லேடிஸ் அவங்க. சோ காசில அவங்களோட பார்த்திருப்பீங்க, காசில இப்ப இருக்கிற கோயில் அவங்க கட்டினதுதான். இப்ப இருக்கிற கோயில் விஸ்வநாதர் கோயில் அவங்க கட்டின. அகல்யாபாய் நிறைய கோயில்களை புனருத்தாரணம் பண்ணியிருக்காங்க அவங்க. முஸ்லிம்கள்ட்ட இருந்து மறுபடியும் வீரமங்கையா காப்பாத்தி மறுபடியும் கட்டியிருக்காங்க, அவங்களோட இருக்கு. அப்புறம் உள்ள நேர போவோம், சிவபெருமான் மட்டும் இருப்பாரு, தரிசனம் பண்ணுவோம். வரும்போது கண்காட்சி இருக்கும், 12 ஜோதிர்லிங்கத்துக்குமே அவங்க மாடல் பண்ணி வச்சிருப்பாங்க, பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு கணேஷா இருப்பார், அவர் தான் சாட்சி கணபதிங்க. ஸோ நம்ம சோம்நாத் பிரபாஷப்பட்டினத்துக்கு வந்திருக்கோம், சோம்நாத்துக்கு வந்திருக்கோங்கிறதுக்கு அவர் சாட்சி. ஸோ அவரை கும்பிட்டுருவோம். ஸோ எல்லாரும் சேர்ந்தே இருக்கலாம் நம்ம.